வால்பாறை ஹில்ஸ் ஏறுறோங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் வால்பாறை கிட்ட வரும்போது அதோடு க்ளோஸ் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ. இது வந்து செகண்ட் வீடியோ. வால்பாறை ஹில்ஸ் நம்ம ஏற போகிறோம். இங்கேருந்து வால்பாறைக்கு 40 கிலோமீட்டர். ஆனால் இது ஃபுல்லாக ஹில்ஸாக தான் இருக்கும். வளைஞ்சி போகும் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இடையில் எதுவும் யானை, புலி, சிறுத்தை இதெல்லாம் வராமல் இருந்தால் ஓகே. ஏன்னா டீசெண்டாக இப்போ தான் ஒருத்தர் பைக்கில் போயிருக்காரு. அப்போ யானை இருந்திருக்கு. இவர் தெரியாமல் யானை போகும் சொல்லிட்டு ஆர்ன் வச்சுருக்காரு. ஆனால் யானை தூக்கி அவர் போட்டு மெரிச்சு போச்சு. அதனால் வழியில் எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது. அருமையாக இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். யார வியூ சூப்பராக இருக்குங்க. பைக் ட்ரிப் போகிறதும் எனக்கு பிடிக்கும். இந்த காரில் வர்றது அப்படி வந்தோன்னா அந்தளவுக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு கேட்டால் இருக்காது. ஆனால் இப்போது பைக்னால் ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம். வீடியோ ஷூட் பண்ணுறாங்க, நம்மளும் தான் இருக்குமே. அந்தட்டுக்குன்னா ஒரு கோப்ரோ கேமரா வாங்கிட்டு வீடியோ ஷூட் பண்ணாமல் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கினேன் ஒன்றுத்துக்கும் எதுவுமே வேஸ்ட்டுங்க. நம்மளாம் எல்லோரும் பாருங்க, பசங்க வரானுங்க, அழகாக வீடியோ ஷூட் பண்ணுறானு. நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே வந்து இவ்வளோ லாங் வரும், வந்து டயர்டு சொல்லி வீடியோ காம போயிடும். ஆனால் வால்பாறை இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வரேன். கொல்லி ஹில்ஸ் வந்து நான் 3 டைம் போயிருக்கேன். ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் போயிருக்கேன். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து டாட்டா சுமோ எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு வேன் வச்சுட்டு போனேன் கொல்லி ஹில்ஸு. 3 டைம்ஸ் போயிருக்கோம். அது இதை விட பயங்கரமாக இருக்குங்க. 75 ஏர் பெண்ட் இருக்கும், அதில் சூப்பராக இருக்கும். எதில் எப்படி வராங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம டர்னுக்கு ஹார்னு கரெக்டாக அடிக்கணும். நம்ம மேலே எந்த பிரச்சனை வரக்கூடாது. ஓகே, பஸ் வருது, உஷாராக போகலாம். இந்த மாதிரி அடித்தாங்கன்னா தெரியும். அடிக்காமல் வந்துட்டோம்னா என்னத்தையும் ஏற்றிட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேலே தாங்க கூலிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம்லாம் அடி வெயில் பொழக்குது. மேலே வால்பாறை சூப்பர் வண்டி வருது, எதிரில் ஆப்போசிட்டில் பஸ்ஸு. ஓகே, நம்ம ஓரமாக போவோம். வாங்க, வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பரவாயில்லங்க, எல்லாம் நிறுத்தி வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கொண்டை ஊசி வளைவு மொத்தமாக சொல்லுவோம், மெதுவாக சொல்லுவோம். மொத்தம் 40 இருக்குது. இது ஃபஸ்ட்டு.
ஃப்ரண்ட்டில் வர பேக் இருக்குது, திருப்ப முடியாமல் போயிட போகுது. என்னோடய ஒய்ஃப் இருக்காங்களே, ஃப்ரீயாக உட்காந்துக்கின்னு ஜாலியாக பார்த்துன்னு வந்துருக்குறாங்க. என்கிட்ட பேகு எல்லா திங்ஸ் என்னென்ன கொடுத்துட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க. காதெல்லாம் அச்சுனுக்குது, சவுண்டே கம்மியாகிற மாதிரி யாருன்னு. தேர்ட் கியரில் தான் போகுது, முக்குது. பார்த்து வாங்கப்பா. ஆர்ன் அடி தலைவா, ஆர்ன் அடித்தா பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். அல்டிமேட். சொல்லுங்கள், இந்த ஹில்ஸில் தான் நம்ம ஏற போகிறோன்னு ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். வச்சுட்டு போ தலைவா, இன்னும் கண்டுட்டு போத்தல. பேக் வேறு நவுந்துனே இருக்குது. ஏய் கம்முனு பேக் வேறு கொடுத்துட்டேன். அருமையாக இருக்குது பாருங்க. வேகமாக போக சொல்கிறாங்க. எதுக்கு என்ன, நேற்று நைட்டு 2:30 மணிக்கு வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பித்தோம். ஒன்றுமும் வண்டி ஓட்டின்னு தான் வரோம். 1 hour தான் ரெஸ்ட்டே எடுத்தோம். இதெல்லாம் முக்கும். எங்கே நம்ம போகிறோம்? வால்பாறைக்கு. எங்கே நம்ம போகிறோம்? வால்பாறைக்கு. பா வாவ், நின்று ஃபோட்டோ எடுக்கலாமா? அதெல்லாம் அழகாக நின்று ஜாலியாக இருக்கும். என்னது வாஞ்சிச்சா? செவ்வா 40 ஏர் பெண்டுக்கு. ஏன்னா அப்போ கொல்லிஹில்ஸ் 75 ஏர் பெண்ட் இருக்குமா? அப்போ எப்படி கதற இருக்கும் கொல்லிஹில்ஸ்லாம், அச்சு நொறுக்கும். நாங்கள் எங்கே லவ் பண்ணும்போது இப்படிலாம் வந்தோம். மேரேஜ் பண்ணுறது அப்படி சுற்றின்னு வரோம். லவ் பண்ணும்போதெல்லாம் இவ்வளோ லாங்கெலாம் வரமாட்டேங்க. பா ஆனால் பரவாயில்லைங்க. ஒளி கொடுக்கும் பாரியை வச்சுட்டு நடுவில் வழி வச்சு உருவாக்கிறாங்க. வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, ஒன்றும் செக் பண்ணல. ஓகே, போடுவோம், யூடியூப்பில் போடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அவ்வளோதான். நமக்குன்னா நம்ம தோணுதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், ஓகேங்களா? நெடுஞ்சாலைத்துறை ஹைவே டிபார்ட்மெண்ட். குமுறுதே வண்டி, வர ரேடியேட்டர் வர வரலையே. ஓகே போவோம், நான் தான் பார்ப்போம். அந்தந்த வளைவுக்கு அந்தந்த ஒரு கொண்டை ஊசி வளைவுக்கு ஏர்பேண்ட் சொல்லுவாங்க. ஒன்றுத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதேமாரி 40 கொண்டை ஊசி வளைவு இருக்குது இந்த வால்பாறையில். இங்கே பாருங்கள், வால்பாறையில் இங்கேருந்து மட்டுமே 32 கிலோமீட்டர். வால்பாறை ஹில்ஸில் மட்டுமே 32 கிலோமீட்டர், ஓகேங்களா? அப்போ எவ்வளோ ஏர்பேண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க, அவ்வளோதாங்க. ஹில்ஸ்லாம் நம்ம கூட சாப்பிடாம கேர் வரும். ஆனால் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டேன்.
கீர் சேஞ்ச் பண்ணி ஓட்டுறதா இருக்குது இப்போ ஹில்ஸில். தேர்ட் கீரு, ஃபோர்த்து கீரு, செகண்ட் கீரு. இப்போ என்ன பேக் ஃப்ரண்ட்டில் இது ஃபுல்லாக வளைக்க முடியல. மேலே போப்போ ஜில்லுன்னு காத்துறது பார்த்தியா? மேலே போய் ஃபஸ்ட்டு ரூமை பார்த்து திங்ஸ்லாம் ரூமில் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வால்பாறையில் இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்துட்டு நாளைக்கு 5 மணிக்குள்ளே நம்ம கீழே இறங்கிடணும். அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே நாட் அலோடு இறங்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம இறங்கிடணும். ஸோ நாளைக்கு 5 o'clock நம்ம இறங்கிடுவோம். லவ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. லவ் பண்ணும்போது நல்லா தாங்க இருக்கும். நான் வாழ்க்கைன்னு வரும்போது தான் அது கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் 8 வந்துக்கிறோம். இன்னும் 32 இருக்குது. அல்டிமேட்டாக இருக்கும். இன்னும் 32. வேற மாதிரி இருக்குதுடா வால்பாறை. ஒன்றும் மேலேயே போல ஹில்ஸ் போடு வியூ பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது.